இருண்ட விழிகளை இயன்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை இன்றே மீட்டெடுப்போம். அகிலம் போற்றும் மரத்தமிழராய் அன்பை கொன்றே ஒன்றிணைவோம். நாம் தமிழராய் ஒன்றிணைவோம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்கொரு பகைவனை இவனென்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியாய் வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எந்திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கும் இங்குட்ட நெறிகளால் தொல்லையா. ஆம், இந்த திராவிட நெறிகளால் தான் தொல்லை. எமது தமிழ் சொந்தங்களே, வேட்டைக்கு தயாராகுங்கள். திராவிட நெறிகளை வேட்டையாடுவோம். புரட்சி வெல்லும், அது நாளைய புலிகளின் தலைமுறை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். மண்ணுக்குள் வேரோடி விண்ணுக்கு கிளை விரித்து சொல்லுக்கு இலக்கணம் தந்து உலகுக்கே நீதி சொன்ன எம் ஒப்பற்ற உயர்ந்த மொழியாம் எம் தாய்மொழி தமிழ்மொழிக்கு என் முதல் கண் வணக்கம். சமூக அக்கறை என்பது வெறும் பேச்சல்ல, அது ஒரு செயல், அது ஒரு பயணம், அது ஒரு போர் குணம். அந்த போர் படையின் தளபதி தான் எங்கள் பெரியப்பா சீமானவர்கள். அன்றாட சமூகத்தில் நடக்கும் அநீதிகளையும் அவலங்களையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருகிறதா? அப்படி என்றால் இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு துளியாவது உங்கள் மனதில் இருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஏன் நாம் தமிழர் கட்சியில் இணைய வேண்டும் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம். 12 ஆண்டுகளாக சாதி மதம் கடந்து பெண்ணுரிமை மண்ணுரிமைக்காகவும் தமிழர்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து கொண்டால் உங்களுக்கு தான் நல்லது. நாம் தமிழர் கட்சியில் இணைந்து கொண்டால், இந்த மேட்டூர் மண் என்பது ஒரு வளமிக்க மண், இந்த வீரத்தை விளைவிக்கும் மண். தாத்தா மலைகளின் அரசனான ஐயா வீரப்பன் வளர்ந்தவன். காவேரி அவர் இருந்தவரை காவேரி ஆறு ஒரு நாளும் வர்த்தியதில்லை. அவர் இருந்தவரை காவேரி ஆறு ஒரு நாளும் வறண்டதில்லை. விவசாயிகள் நீருக்காக கண்ணீர் வடித்ததில்லை. ஆனால் அவர் இன்று இல்லை. அதனால் காவேரி நீருக்காக ஒவ்வொரு ஆண்டும் நாம் போராட வேண்டி உள்ளது. காவேரி நீர் என்பது நமது உரிமை. அந்த உரிமையை கூட பெற்றுத்தர முடியாத வக்கற்ற அரசாக இருக்கிறது இந்த திமுக அரசு. திராவிடம் நமக்கு அதை கற்றுக் கொடுத்தது, திராவிடம் தமிழர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தது, இதை கற்றுக் கொடுத்தது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அட, தமிழர்களுக்கு ஜட்டி போடுவது கூட திராவிடம் தான் கற்றுக் கொடுத்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தமிழர்களுக்கு திராவிடம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தது? எப்படி வங்கியில் என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தது? மாட்டிக்கொள்ளாமல் எப்படி கொள்ளையடிப்பது, மதுவை விற்று எப்படி ஆட்சி நடத்துவது, நீட்டை ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் என்று மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குவது, இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுவது, பெண்களுக்கான உரிமை தொகையை கொடுத்து பெண்களின் ஓட்டுரிமையை பறித்து, இது போன்ற தத்துவங்களை தான் திராவிடம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்தும் கூட அறிவில் ஆகச்சிறந்த எமது தமிழ் சொந்தங்களே, இன்னமும் நீங்கள் திராவிடத்திற்கு முற்று கொடுத்து கொண்டு இருந்தால் திராவிட மேதாவிகள் சொல்வது போல தமிழர்கள் காட்டு மிராண்டிகள் தான், கொடுமைக்காரர்கள் தான். தமிழர்கள் காட்டு மிராண்டிகள் தான், கொடுமைக்காரர்கள் தான். கர்நாடக அரசு வீரப்பனை பார்த்து எப்படி பயந்ததோ அதுபோல நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது எமது பெரியப்பா சீமானை கண்டு பயந்து தண்ணீரை திறந்து விடுவார்கள்.